ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கைக்குத்தல் அரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டம்ளர் கோபுரமாக கைக்குத்தல் அரிசி எடுத்து ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிடலாம். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் ஒரு நாள் நல்லாயிருக்கும். 4 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிட்றேன். அடுத்த நாள் பார்க்கலாம். நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். எனக்கு 15 மணி நேரம் ஊறிடுச்சு. ஓப்பன் பண்ண பாருங்கள், அரிசி இந்த அளவுக்கு ஊறி இருக்குது. இப்போ 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். அதையும் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அரிசிலே போட்டுக்கலாம். அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணியாச்சு. ஊற வச்சப்புறம் காலையில் எழுந்து பார்க்கும்போது ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணேன், அவ்வளோதான். இந்தளவு இஞ்சி எடுத்து துருவி வச்சுக்கலாம். கடுகு, மிளகு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நெய் பிடிக்குன்னா நெய் கூட, நெய் பாதி எண்ணெய் பாதி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே மிளகு, சீரகம், கடுகு போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகா பிடிக்குன்னா 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி போட கிடையாது. கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டம்ளர் தான் அரிசி பருப்பு 2 எடுத்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வீதம் ஊற்றணும். 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன், தூள் உப்பு. மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சப்புறம் அரிசி போட்டுடலாம். நான் அரிசிக்கு மட்டும்தான் கணக்கு சொன்னேன் தண்ணி. பருப்புக்கு நான் தண்ணி கணக்கு சொல்ல கிடையாது. 1 டம்ளர் அரிசிக்கு, கோபுரமான 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு. மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும்போது உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு சரியாக போச்சு. 1 டேபிள் ஸ்பூன்லேயும் கொஞ்சமாக நான் மிச்சப்படுத்திட்டேன். உப்பு சரியாக போச்சு. மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தான் ஸ்டவ் எரியுது. சின்னதாக எரியுற ஸ்டவ்வில் வச்சா 5 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால், ப்ரெஷர் அடங்கினப்புறம் ஓப்பன் பண்ணால் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான பொங்கல் ரெடி. தாளிக்கும் போது முந்திரி பருப்பு பிடிக்குன்னா அது கூட போட்டுக்கோங்க. தேங்க்யூ.